வணக்கம். இந்த வீடியோவை பாருங்களே. இன்று காலையில் சென்னையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் போன கார் முன்னாடி போய் நின்றுட்டு இருந்த வேகத்தில் நிற்கிற ஒரு வழக்கறிஞருடைய பைக்கில் இடிச்சிருது. இது சம்மந்தமாக அந்த வழக்கறிஞர் இறங்கி கேட்குறாரு. கேட்டதுக்கு நடு ரோட்டில் இருந்து கட்சிக்காரங்க நடு ரோட்டில் காவல்துறையை வச்சுக்கிட்டு அடித்து விரட்டுறாங்க. இந்த சம்பவம் அங்கே இருக்க எல்லார்ட்டையுமே சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது ஒரு வழக்கறிஞருக்கே பாதுகாப்பு இல்லை. வழக்கறிஞரை ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவர் முன்னாடியே அவருடைய கட்சி நிர்வாகிகள் அடிக்கிறாங்க. காவல்துறை பார்த்துட்டு இருக்கு. அதாவது இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களா? இதுக்கெல்லாம் கேஸ் போட மாட்டீங்களா? தளபதி அவர்கள் பஸ்ஸில் வரும்போது தடுமாறி உள்ளே விழுந்தவங்களுக்கு கேஸ் போடணும்னு சொல்கிறீங்கல்ல. நாங்கள் நடுநிலையாகலன்னு பேசுறீங்க. இன்னைக்கு நடந்த சம்பவத்தை கண்டித்து யாருமே ஒரு பதிவு கூட போட முடியலையே. இதுக்கெல்லாம் கேள்வி கேட்க உங்களுக்கு திறமை இல்லையா? கேள்வி கேட்க முடியலையா? திருமாவளவன் அவர்கள் எல்லாத்துக்கும் முந்திக்கிட்டு பதில் சொல்கிறீங்கல்ல, எல்லாத்துக்கும் முந்திக்கிட்டு கேள்வி கேட்குறீங்கல்ல. இன்றைக்கி உங்கள் கார் இடித்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதுவும் பப்ளிக் ரோட்டில் உங்கள் கட்சிக்காரங்க போட்டு அடிச்சிருக்காங்க. இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? சட்டம் அனைவருக்கும் பொதுவானது தான். சட்டத்திற்கு முன் எல்லாருமே சமம் தானே. அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, சாதாரண பொதுமக்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் சட்டத்திற்கு முன் சமம். அப்போ திருமாவளவன் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வீங்களா?